மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த திருத்துரத்து என்னும் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய திருநடன உற்சவம் கடந்த 29ஆம் தேதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெற்று வந்தன. இந்த திருநடன உற்சவம் 11 நாட்கள் நடைபெறும். தினமும் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெறும். இந்த திருநடன உற்சவம் இன்று மீண்டும் ஆலய வளாகத்திற்கு வந்தடைந்து பந்த காட்சி மகுடி ஆட்டத்துடன் நிறைவு பெற்றது. முன்னதாக பக்தர்கள் வீடுகள் தோறும் பழங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி காளியம்மனுக்கு புடவை சாற்றி மாலை அணிவித்து வழிபட்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காளியம்மன் பந்தல் காட்சியை கண்டு ரசித்து வழிபட்டு சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் உள்ள சுடலை மாடன் சுவாமி திருக்கோவிலில் சுவாமிக்கு 500 கிலோ ஆட்டுக்கறியுடன் பிரம்மாண்ட படையலிட்டு சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்தோடு கலந்து கொண்டார்கள். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் அருள்மிகு பிரம்மசக்தி சுடலைமாடன் மாடத்தியம்மன் முண்டன் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கொடை விழா உற்சாகமாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகள் நேற்று மாலை முதல் நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் இவ்வாறாத நிகழ்வு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேற்று நள்ளிரவில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. 500 கிலோ ஆட்டுக்கறி மற்றும் 1100 கிலோ சாதம், 450 கிலோ கத்தரிக்காய், 200 கிலோ பூசணிக்காய், முருங்கைக்காய் 200 கிலோ, தக்காளி, அப்பளம், பொரியல் என பிரம்மாண்டமான படையல் போடப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார்கள். பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்ட மக்களுக்கு படையலிடப்பட்ட உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஜனகை மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டுகளை சுமந்து அம்பாளின் முன்பாக பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ஜனகை மாரியம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர் பரிமளா, செந்தில், நாராயணன், மூர்த்தி, கண்ணன் இவர்களின் குடும்பத்தார்கள் செய்திருந்தனர். அச்சரப்பாக்கம் நகரில் உள்ள தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவோணத்தை ஒட்டி நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு சிவாலயங்களிலும் தமிழ் வருடத்தில் 6 முறை நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி சித்திரை திருவோணம் நடராஜ பெருமானுக்கு பால், தேன், இளநீர், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சமிர்தம் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களால் அபிஷேகமும் மலர்களால் அலங்காரமும் நடைபெற்றன. அதன் பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மேல தாளங்கள் ஒலிக்க, தமிழ் மந்திரங்கள் பாட மகா தீப ஆராதனையும் நடைபெற்றன. மற்றும் தேய்பிரை அஷ்டமியான நேற்று கால பைரவருக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் வழிபாடும் நடைபெற்றன. மேலும் இத்திருக்கோவிலில் சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரத்தை ஒட்டி தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்த 3 விழாவிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜ பெருமான், பைரவர் பெருமாளையும் வழிபட்டு சென்றனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறை ஆதீனத்தில் சித்திரை திருவோணம் ஸ்ரீ ஞானமா நடராஜ அபிஷேக விழா நடைபெற்றது. பெரிய பூஜை மடம் ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் சன்னதியில் திருவாவடுதுறை 24வது ஆதீனம் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சிறப்பு அபிஷேக அலங்காரம், ஆராதனைகள் மற்றும் மகேஸ்வர பூஜை செய்தார்.
பின்னர் மாலை ஸ்ரீ மாதவ சிவஞான யோகிகள் இயற்றிய 1 கலைசை செங்கழ்நீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் 2 திருவிசைப்பாவல் கோவில் என்ற 2 நூல் வெளியிடப்பட்டது. ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முதல் 2 பிரதி வெளியிட சிறப்பு விருந்தினர் கோவிந்தபுரம் நடராஜன், ஷியாம் சுந்தர், திருவாவடுதுறை ஆதீன மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஞானமூர்த்தி பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து 2வது பிரதியை திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்தம் கடலூர் மையம் அமைப்பாளர் ராமமூர்த்தி, ஆதீன புலவர் குஞ்சிதபாதம் ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் ஆதீன கட்டளை திருச்சிற்றம்பலம் தம்பிரான் கண்காணிப்பாளர் சண்முகம், காசாளர் விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாவடுதுறையில் பிரசித்தி பெற்ற பழமையான வெள்ளை வேம்பு மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் இப்பகுதி மக்களின் காவல் மற்றும் குலதெய்வமாகவும் விளங்கி வருகிறது. மேலும் இங்கு மனமுருகி வேண்டும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அளிப்பதாகவும் பக்தர்களின் நம்பிக்கை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இவ்வாலயத்தின் 69ஆம் ஆண்டு காவிடி பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் ஆற்றின் கரையிலிருந்து வான வேடிக்கை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க சக்தி கரகம், அழகு காவடி, அலங்கார காவடி, பால் குடங்களுடன் பக்தர்கள் புறப்பட்டு 4 ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் காப்பு கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் பக்தர்கள் தனது வாயில் 8 அடி முதல் 20 அடி நீள அழகு குத்திக்கொண்டு காவடி எடுத்து வந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளை வேம்பு மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலின் 26ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவும் 17ஆம் ஆண்டு ரஜோத்சவ தேர் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதை முன்னிட்டு ஸ்ரீ அம்மச்சாரம்மன் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய விழாவான தேர் திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலையில் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ அம்மச்சாரம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. காலை 6 மணிக்கு சிறப்பு யாகமும் பூர்ணாகதியும் யாத்ராதானமும் தீபாராதனையும் தேர்ச்சக்கர பூஜையும் அம்மன் தேர் பிரவேசமும் நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் AK மூர்த்தி கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடி கிராமத்தில் மிகவும் பழமையான ஸ்ரீமத் மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் ஸ்ரீமத் மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சுவாமி வீதி உலா மற்றும் நேற்று தீமிதி உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மகா மாரியம்மன் எழுந்தருள செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அதிர்வேட்டுக்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து சாந்தாரை காத்த சுவாமி கோவிலை சுற்றியுள்ள 4 வீதிகளையும் வலம் வந்து தேர் மீண்டும் நிலையை வந்தடைந்தது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர்.